ஹலோ ஆல் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஐடி கம்பெனிஸில் ஒன்றான டிசிஎஸ்ல இப்போது ஏஐ டேலண்ட்ஸை ஆக்டிவாக ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், டேட்டா சயின்ஸ் எந்தூசியாஸ்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஏஐ இப்படி யாராக இருந்தாலும் ஏஐ ஃபீல்டில் கரியர் டெவலப் பண்ண ஆசை இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான். என்ன ரோல்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஸ்கில்ஸ் வேணும், கரியர் க்ரோத் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் ஏஐ கரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ஒரு சிங்கிள் ஜாப் ஓப்பனிங் கிடையாது. ஏஐ, machine learning, generative AI, data science, NLP, computer vision, responsible AIன்னு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் டிசிஎஸ் கண்டினியூஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிசிஎஸ் வேர்ல்ட் வைட் கிளையன்ஸ்க்கு ஏஐ சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக ஹெல்த் கேர், பேங்கிங், மேனுஃபேக்சரிங், ரீட்டைல், டெலிகாம் அப்படின்னு நிறைய டொமைன்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லுக்குமே ஏஐ பவர்ட் ப்ராடக்ட்ஸ் தான் பில்ட் பண்ணுறாங்க. அதனால ஏஐல லாங் டேர்ம் கரியர் பில்ட் பண்ண இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க என்ன மாதிரி ரோல்ஸ்க்கு ஹையர் பண்ணுவாங்க, அதை தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். டிசிஎஸ் ஏஐ கரியர்ஸில் ஒரு சிங்கிள் டெசிக்னேஷன் இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஏஐ ரோல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏஐ இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், என்எல்பி இன்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், ஏஐ கன்சல்டன்ட், ஜென்ரேட்டிவ் ஏஐ டெவலப்பர் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ரியல் வேர்ல்ட் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏஐ சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ணுவீங்க. மஷின் லேர்னிங் மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது, எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறது, குளோபல் டீம்ஸோட கொலாபரேட் அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் பார்க்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஆனால் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனாலிட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் ரிலவென்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் கண்டிப்பாக முக்கியம். பைத்தன், எஸ்கியூஎல், மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்தால் ப்ளஸ். ஜெனரேட்டிவ் ஏஐ, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கிளவுட், கித்ஹப் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் ரெஸ்யூமே இன்னும் ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அண்ட் டிசிஎஸ் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் பார்க்காது, லேர்னிங் மைண்ட் செட், டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கான ஹையரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஆப்டிடியூட் ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும், விச் இஸ் அன் இன்பர்சன் இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அசஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணுவீங்க. அண்ட் இஃப் நீங்கள் அசஸ்மெண்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கும், வெரன் யூ வில் பி எவாலுவேட்டட் பேஸ்ட் ஆன் யர் ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் ரெஸ்யூமேல போடுற பார்ட் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஒன்லி நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரெஸ்யூமே பேஸ் பண்ணி தான் கொஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அண்ட் நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் இதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இருக்க போகிற ஆன்லைன் அசஸ்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயே வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அது ரொம்ப டெக்னிக்கல்னு சொல்ல முடியாது, பிகாஸ் எஸ்கியூஎல்ல கூட ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண போகிற டாபிக் நீங்கள் செலக்ட் பண்ணுற டாப்பிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் லிங்க் வரும். அந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அது வெப்கேம் ஆனில் வச்சு பண்ணக்கூடிய இன்டர்வியூ. ஸோ அதனால் ஃபர்ஸ்டே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஹெச்ஆர் இன்டர்வியூவில் கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், கரியர் கோல்ஸ், டிசிஎஸ் ஜாயின் பண்ண ரீசன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருங்க. ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணின ப்ராஜெக்ட்டை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும், அதுதான் மெயின். அண்ட் இந்த டிசிஎஸ் ஏஐ கரியர்ஸ்க்கு நான் 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். பிகாஸ் இது ஒரு குளோபல் பிராண்ட் அண்ட் ரியல் வேர்ல்டு ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்க்கான எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் கண்டினியூஸாக லேர்னிங் இருக்கும், கண்டிப்பாக எக்ஸலண்ட் கரியர் க்ரோத்தும் இருக்கும். அண்ட் இது வந்து குளோபல் கிளையண்ட் எக்ஸ்போஷரும் இருக்கிறதுனால உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்கள் டெக்னாலஜிஸில் நல்லாவே ரெடியாக இருப்பீங்க. ஃப்ரெஷர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலையும் ஏஐ ஈகோ சிஸ்டம்குள்ளே என்ட்ரு பண்ண ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் ஏஐ கரியரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அஃபிஷியல் டிசிஎஸ் ஏஐ கரியர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் அதை யூஸ் பண்ணி லிங்க் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதில் இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.